சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 10 ஆண்டு சிறை, அதிர்ச்சியில் ஸ்டாலின். இந்த ஆண்டு கொளத்தூர் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டிற்கு மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது என்பது நம்ம சொல்ல முடியும். அதாவது கொளத்தூர் தேர்தல் முடிவுகள் குறித்த பழைய வழக்கு ஒன்று இப்போது பேசும் பொருளாகியிருக்கு. இந்த வழக்கோட ஸ்டாலின் காலி என சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. காரணம் கொளத்தூர் தான். அங்கு போட்டியிட்டு இருந்த மாஜி முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தோல்வியடைந்தார். தாவேகா வேட்பாளரிடம் சுமார் 8800 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைஞ்சாரு ஸ்டாலின். இது மாநில அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் பார்த்தீங்கன்னா, கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பெற்ற வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் இப்போது ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் முதலிருந்து விசாரிக்கப்படுமா. புதிய அமர்வின் கீழ் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கான். தமிழக அரசியல் வட்டாரத்தில் ரொம்பவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலின் போது கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் வென்றதை செல்லாது என அறிவிக்க கோரி சைதை துரைசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தொடர்ந்திருந்தார். கடந்த 2017 ஜூன் மாதம் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து அதே ஆண்டு ஆகஸ்ட் 18 அன்று அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சார். பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு இப்போ நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி அன்று நீதிபதிகள் J.K. மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஷ்னோய் ஆகியோர்களை இருக்கிற முன்பா இறுதிக்கட்ட விசாரணைக்கு வந்திருக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் தற்போது நிறைவடைஞ்சிச்சான். வழக்கின் இறுதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வச்சிருக்காங்க. விசாரணையின் போது சைதை துரைசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் போதிய தயாரிப்பு இன்றி ஆஜரானதுனால நீதிபதிகள் தங்களின் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்களாம். இப்படியே ஆதாரத்தை சமர்ப்பிக்காமல் இருந்தா வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டி இருக்கும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டு 3 மாதங்கள் ஆயிருக்கு. இப்போது வழக்கில் பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. அதாவது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் J.K. மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஷ்னோய் இந்த வழக்கில் இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வழக்கை முழுமையாக மறு விசாரணைக்காக புதிய அமர்வின் கீழ் தலைமை நீதிபதி மீண்டும் பட்டியலிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நடைமுறைகளின்படி ஒரு வழக்கின் வாதங்கள் முடிந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்படும் போது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளில் யாராவது ஒருவர் ஓய்வு பெற இருக்காங்க என்றால் அதற்குள்ள தீர்ப்பு வழங்கணும். ஒருவேளை தீர்ப்பு வழங்காமல் நீதிபதி ஓய்வு பெற்றாங்கன்னா அந்த வழக்கு புதிய அமர்வுக்கு மாற்றப்பட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து விசாரிக்கப்படும். ஆனால் இந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் நீதிபதி J.K. மகேஸ்வரி வரும் ஜூன் 28ஆம் தேதி தான் ஓய்வு பெறார். இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. மற்றும் ஒரு நீதிபதி 2029 தான் ஓய்வு பெறார். அப்படி இருக்கும்போது எதற்காக மீண்டும் முதலிருந்து விசாரிக்க வேண்டும் என்பது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. அதாவது பிப்ரவரி விசாரணையின் போதே சைதை துரைசாமி தரப்பில் இருந்து வலுவான ஆதாரங்கள் இல்லை என நீதிபதி அதிருப்தியாக இருந்தாராம். தற்போது புதிய அமர்வு விசாரிக்கும் நிலையில் அப்போதாவது சைதை துரைசாமி தரப்பு ஏதேனும் வலுவான ஆதாரங்களை முன்வைக்குமா அல்லது காலதாமதத்தை கருத்தில் கொண்டு இந்த மேல்முறையீட்டு மனு சுலபமாக தள்ளுபடி செய்யப்படுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த வழக்கில் ஸ்டாலினுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் கண்டிப்பாக அவர் 10 ஆண்டு வரை சிறை தண்டனை செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வைத்திருக்கும் பெரிய அடி தற்போது திமுகவையே ஆட்டம் காண வச்சிருக்கான். அதாவது விசிக மற்றும் IUML கட்சியின் விஜயின் தமிழக வெற்றி கழக தாவேகா அமைச்சரவையில் அதிகாரப்பூர்வமாக பங்கெடுப்பதன் மூலம் அவர்கள் இதுவரை நீடித்து வந்த திமுக கூட்டணியில் இருந்து முற்றிலும் வெளியேறுவது தற்போது உறுதியாயிருக்கான். வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலையை தாண்டி நேரடியாக தாவேகாவின் ஆட்சியில் பங்கு பெறுவதால் திமுகவுடனான அவர்களின் பல ஆண்டுகால பந்தம் முடிவுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேற்று 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணியின் மூலம் தமிழக அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்கு. இன்று விசிகாவும் IUMLும் கைகோர்ப்பது விஜயின் கூட்டணி பலத்தை இமாலய உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கு. விசிகா, காங்கிரஸ், IUML ஆகிய கட்சிகள் தாவேகாவின் மாதிரி சபையில் ஐக்கியமாகியிருக்க சூழலில் இடதுசாரி கட்சிகளான CPM மற்றும் CPI விஜயின் தாவேகா அரசுக்கு தங்களது இணக்கமான மற்றும் தோழமையான போக்கையே வெளிப்படுத்தியிருக்காங்க. பாஜகவின் கொல்லைப்புற ஆட்சி
தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதை தடுக்கிறதுக்காக தான் தாவேக அரசுக்கு ஆதரவளிப்பதா இடதுசாரிகள் சொன்னாலும் தற்போதைய அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமான ஆதரவை தாவேகா பக்கம் செலுத்தியிருக்காங்க. இதனால் சட்டப்பேரவையில் திமுக முற்றிலும் தனித்து விடப்பட்டு அபாயகரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கடந்த மே 10 அன்று விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது தாவேகாவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காததனால ஆட்சி நீடிக்குமா என்ற சந்தேகம் நிலவியது. ஆனால் வெறும் 2 வாரங்களுக்குள்ள ஒட்டுமொத்த அரசியல் திசையும் விஜய் மாற்றிவிட்டார். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியின் அச்சாணியா விளங்கிய விசிக, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளை தன் வசப்படுத்தி அவர்களுக்கு ஆட்சியில் அதிகார பகிர்வு கொடுத்திருக்காரு. இதன் மூலம் கூட்டணி ஆட்சி என்ற புதிய அரசியல் கலாச்சாரத்தை விஜய் வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தியிருக்காரு. மேலும் விசிக சார்பாக திண்டிவனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வன்னி அரசு அல்லது அக்கட்சியின் முக்கிய பிரதிநிதியும் IUML சார்பாக பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AM ஷாஜகானும் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறாங்க. திமுகவின் வாக்கு வங்கியில் சிறுபான்மையர் மற்றும் தலித் மக்களின் வாக்குகள் மிக முக்கியமான பங்காக இருந்துச்சு. தற்போது விசிகாவோட தொல் திருமாவளவன் மற்றும் IUML தலைவர்கள் விஜயை நேரில் சந்தித்து அமைச்சரவையில் பங்கெடுப்பது சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வாக்கு வங்கியை திமுகவிடமிருந்து மொத்தமாக தாவேகா அசால்ட்டாக உடைச்சி தூக்கியிருக்காங்க. நேற்று தாவேகா அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்களும் 7 தலித் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் பதவியேற்ற நிலையில் இன்று விசிகா மற்றும் சிறுபான்மை சமூக பிரதானத்துவ IUML இணைவது விஜயன் அமைச்சரவையை மேலும் பன்முகைத்தன்மை கொண்டதாக மாற்றியிருக்கு. தேர்தல் முடிந்து சில நாட்களிலேயே திமுகவோட பிரம்மாண்ட கூட்டணியை சுக்குநூறாக உடைச்சிருக்காரு விஜய். தமிழகத்தோட அசைக்க முடியாத அரசியல் சக்தியா ஜோசப் விஜய் உருவெடுத்திருக்காரு. விஜயின் இந்த தொடர் சிக்ஸர் அதிரடிகளால் திமுக தலைமை தங்களது அடுத்த கட்ட நகர்வை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே மந்தமாக ஸ்டாலின் அடி வாங்கியிருக்கார் என சொல்லப்படுது. மேலும் திமுகவிலோ இத்தனை ஆண்டு காலம் தங்களோடு தோளோடு தோள் நின்று தேர்தல் வெற்றிகளை ருசித்த கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறு தோல்வியை கூட தாங்கி கொள்ளாமல் தாவேக அரசு அமைத்த அடுத்த கணமே தாவிய விதம் அறிவாலய வட்டாரத்தை கடும் அதிர்ச்சிக்கும் ஆத்திரத்துக்கும் உள்ளாக்கியிருக்கான். வெற்றி பெற்ற வரை எங்களுடன் இருந்தீங்க, தோல்வி அடைந்தவுடன் ஒரே நடியில் எங்களை அம்போவென விட்டுட்டு அதிகாரத்தை நோக்கி ஓடிட்டீங்களே என குமுறல் இப்போது திமுகவின் அடிமட்ட தொண்டன் முதல் தலைமை வரை எதிரொலிக்க தொடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் திமுக முற்றிலும் தனித்து விடப்பட்ட ஒரு சூழல் உருவாயிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக MLAக்கள் தாவேக அரசின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து வெளிநடப்பு செய்த போதே கூட்டணி கட்சிகள் யாவும் தாவேக பக்கம்தான் போயிட்டாங்க. இப்போது அமைச்சரவையிலும் அவர்கள் ஐக்கியமாயிட்டதுனால திமுகவுக்கு இருந்த மெகா கூட்டணி என்ற அந்தஸ்து முற்றிலும் உடைந்து சுக்குநூறாயிடுச்சு. இந்த இக்கட்டான சூழலை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து தங்களின் பலத்தை மீண்டும் நிரூபிக்க திமுக வியூகம் வகுத்துட்டு வருது. கூட்டணிகளை நம்பி நாங்கள் என்றுமே அரசியல் நடத்தலை, எங்களின் பலம் தொண்டர்களும் மக்களும் தான் என்ற முழக்கத்தோடு இந்த துரோக அரசியல் குறித்து மக்களிடம் கொண்டு செல்ல திமுக தலைமை திட்டமிட்டு வராங்களாம். தமிழக அரசியல் களம் இப்போது தார்மீக கோபத்திற்கும் அதிகார பசிக்கும் இடையே போர்க்களமாக மாறியிருக்கு. ஆனால் மக்கள் இப்போவும் விஜய் பக்கம்தான் இருக்கிறாங்க. அதனால் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார்? கூட்டணி கட்சிகளும் தற்போது தடம் மாறிவிட்டது. இனி திமுக என்ற கட்சியே தமிழகத்தில் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.